விஜய் சித்து பிளாக்ஸ் எப்படி 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா விளாக்ஸையும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டெக்னிக் இதில் பண்ணவே இல்லை. அதுதான் மெயின் ரீசன். நீங்கள் இன்கேஸ் விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்தோம் இந்த டெக்னிக்ஸ்லாம் நோட் பண்ணலன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். This video is sponsored by BuyMote app. இந்த ஆப்பில் க்ரோசரி திங்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல தான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ரோசரி திங்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து சேரும். இது இந்தியா ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரி. விஜய் சித்து விளாக்ஸ் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே சித்தோனா தான். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி பல வருஷம் போட்ட உழைப்பு தான் இதுக்கு மெயின் காரணமாக அமையுதுங்க. பிளாக்ஷீப்பில் ஃபன் பண்ணுறோன்ற ஒரு ஷோ முதல்ல ஷெரீஃபை நான் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் பண்ணிட்டே இருக்கும்போது சித்தோன்னா இதில் என்டர் ஆகுறாரு. நிறைய அடி வாங்கி வாங்கி புது புது கான்செப்ட் யோசிச்சு நிறைய வீடியோ பண்றாங்க. பிராங்க்ல இவர் ஒரு ரெக்கார்டே பிரேக் பண்ணாருன்னு சொல்லலாம். நிறைய துணிஞ்சு ரிஸ்க் எடுப்பாரு. அதுதான் இவரோட சக்சஸ் மெயின் காரணம். முன்னாடி பிராங்க் வீடியோ பண்ணவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, போலீஸ்னு சொன்னாலோ இல்ல அடிக்க ஆள் வந்தாலோ இல்ல யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்குத்தினாலோ பிராங்க் கட் பண்ணிடுவாங்க அங்கே. பட் இவரு யார் வந்தாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய அடி வாங்கி வாங்கினாலும் இவரு கட்டே பண்ண மாட்டாங்க. இது பயங்கர ரீச்சும் ஆகும், வைரலும் ஆகும். இதுதான் இவரோட மெயின் டெக்னிக்ஸ் இந்த பிராங்க்ல. அப்புறம் ஏன்னா இந்த பிராங்க் வீடியோ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா பண்ணிட்டு எங்களுக்கு ஃபன் பண்றோம் ஷோ தான் முன்னுதாரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம விஜய் சித்தோனாவை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல பிராங்க் ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாங்க. அங்க அப்படியே விளாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. விளாக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல விளாக் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிராங்க் ஸ்டாப் பண்ணிட்டு விளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் விளாக் பண்ண ஆரம்பிச்சாரு. பிளாக்ஷீப் சேனல் ரீச் ஆனதுக்கு ஃபன் பண்றோம் ஷோ ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சித்து ப்ரோ வீட்டுல பெரிய ப்ராப்ளம் ஒன்று வெடிக்குது. அது அவரோட பர்சனல். இது நிறைய வீடியோல சொல்லிட்டாரு, பட் நான் இங்க சொல்ல விரும்பல. உங்களுக்கு வேணும்னா நீங்க தேடி பார்த்துங்க. இது அவரோட ஹிஸ்டரி மாதிரி தெரியும். ஏன் இதை ஹிஸ்டரி மாதிரி சொல்றேன் அப்படின்னா அவரோட ஜேர்னில இருந்து சொன்னாதான் இதோட டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அப்போதான் விஜய் சித்து விளாக்ஸ் ஏன் இவ்வளவு சீக்கிரமா பாப்புலர் ஆச்சுன்றதும் நம்மளுக்கு புரியும். ஓகே, பேக் டு த பாயிண்ட். பிளாக்ஷீப் விக்கி ப்ரோ கிட்ட போயிட்டு விஜய் சித்து அண்ணா நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. பிளாக்ஷீப் ஆபீஸ்லேயே தான் விஜய் சித்து விளாக் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவரே சோலோவா வீடியோ நிறைய போட்டுட்டு இருந்தாரு. ஒய்ஃபோட இனியாலோட இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல ஆல்ரெடி அவர் பாப்புலரா இருந்ததுனால, ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஃபேம் இருந்ததுனால ஃபாலோவர்ஸும் தேடி வராங்க. பட் பெரிய ரீச் இல்லை. அப்புறம் ஒரு நாள் அர்ஷத் கான், பிபி, கேம்சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அதுக்கு பேர் தான் ஓம். அது செம்ம வைரலா போகுது. அவரு யூஸ்வலா போட்டுட்டு இருந்த வீடியோவை விட இவங்க பண்ண வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. இவங்க ஷூட் பண்ற வீடியோ எல்லாமே மோஸ்டா செல்ஃபி கேமராஸ்ல இருக்கவே இருக்காது. இவரு தான் விளாக்கு ஃபர்ஸ்ட் பேக் கேம்லே ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். தனியா கேமராமேனும் வச்சாங்க விளாகுக்கு. அந்த வீடியோவை ஒரு 4-5 ஹவர்ஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்தது 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வெறும் கண்டென்ட் மட்டுமே எடுத்து எடிட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனாலதான் அவங்க வைரல் ஆனாங்க. ப்ராப்பரா ஓபன் பண்ணுவாங்க, ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்க வீடியோ வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரீசெண்டா கவின் ப்ரோ கூட சொல்லியிருப்பாரு வெப் சீரிஸ் போல இருக்கு அப்படின்ட்டு. ப்ராப்பர் ஒரு வெப் சீரிஸ்லாம் எப்படி இருக்குமோ, ஒரு இன்ட்ரோ, அங்க இருந்து டைட்டில் கார்டு, அங்க இருந்து ஒரு எண்ட் கார்டு, அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ண தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அவங்க ஹோம் டூர் வீடியோ ஃபுல்லாவுமே ஐபோன்ல மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அது அவங்களேவும் சொல்லியிருப்பாங்க. போனை மூலதனமா வச்சுதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பயுமே நாங்க எதுல எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வீடியோ குவாலிட்டியாகவும் அண்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் கிடைக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் A2D நந்தா ப்ரோ. ஹாய் சோல்ஜர்ஸ். இந்த டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பெல் ஐக்கானும் அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் விஜய் சித்து விளாக்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் டெக்னிக்ஸும் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் மட்டும் அகெயின் பாயிண்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், விஜய் சித்து நாட் அ நியூ கம்மர் ஃபார் யூடியூப். அவர் ஆல்ரெடி பெரிய பாப்புலரான செலிபிரிட்டி. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா க்ரோத் ஆனாரு. செகண்ட், யூஸ்வலா விளாக்ஸ்லாம் செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணுவாங்க. பட் இவரு தான் தமிழ்ல பேக் கேமரால விளாக் அதிகமா எடுத்தாரு. தேர்ட், வீடியோ நிறைய ஷூட் பண்றாங்க. பட் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபோர்த், கண்டென்ட்ல நல்ல குவாலிட்டி இருந்தாலே யூடியூப் ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஃபிஃப்த், ஹார்ட் ஒர்க் பிளஸ் கன்ஸ்டன்டா வீடியோ போடணும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் A2 இன் நந்தா ப்ரோ என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகுவேன். ஒரு விட்ருங்க. பாய்.